அண்ணா என்னோட பேரு கூட எழுதுங்க, நானும் இருக்கேன்ல. ஏய் வாய மூடு. பெருசா வந்துட்ட என் பேருன்னு அழுவுறா. இதுல என் பேர் மட்டும்தான் எழுதுவேன். அன்பான குழந்தைகளே, பெற்றோர்களே, இந்த காம்படிஷனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இங்க எல்லாரும் உங்க கடையை போட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த கடைகள்ல யாரு நிறைய விற்பனை செய்றீங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு காத்துட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் காசு சேர்த்து வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் டப்பா கொடுக்கப்படும். ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டப்பா. நீங்க சம்பாதிச்ச பைசா எல்லாம் இந்த டப்பால போட்டு வைக்கணும். அப்புறம் யாருடைய டப்பால நிறைய பணம் சேருதோ அவங்களதான் இந்த போட்டியில வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கப்படும். அப்புறம் பசங்களா, நீங்க எல்லாரும் உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு அவங்கவுங்க கடைக்கு போகலாம். அப்புறம் அவங்கவுங்க பொருட்களை விற்க நீங்க ஆரம்பிக்கலாம். போறது என்னோட அண்ணன் தான். என்ன குண்டு பாட்டி, அப்புறம் அம்மா. அம்மா தானே? ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பழத்தை ஏத்திக்க வாங்க. அட இங்க பாருங்க, நம்ம பாண்டியோட கடை. ரன்வீர், வணக்கம். பாப்பா, நீ என்ன பண்ணிருக்க காட்டு. அடேங்கப்பா, வேற என்ன இருக்கு? மீரா, நீ என்ன கொடுக்க போற? பருப்பு ரொட்டி. ஓ, பருப்பு ரொட்டியா? இத நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். நம்ம ஊர்ல இது எங்கேயுமே கிடைக்காது. ரன்வீர் கண்ணா, உன்னோட கடை உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. சித்தப்பா சாப்பிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, சுட சுட இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. எல்லாரும் வாங்க வாங்க, ஐஸ் லஸ்ஸி சாப்பிடுங்க. எல்லாரும் வாங்க. டேஸ்டா இருக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கு, வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க பசங்களா. சுட சுட பருப்பு ரொட்டி பண்ணிருக்கோம். சீக்கிரம் வாங்க. ரொட்டியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல நல்ல பொருள் எல்லாம் வாங்கிட்டு போங்க. வா பிந்து, வா சிந்து, எங்களோட கடைக்கு வாங்க. இங்க சாப்பிடுற எல்லாரையும் கடவுள் நல்லா பாத்துப்பாரு. எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரமா வாங்க. ஓய் சின்ன குட்டி, இந்த கவிதை எல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? குண்டு பாட்டி. இந்த கவிதா யாரு? சவிதாவோட அக்காவா? ஓய், கவிதா சவிதா அக்கா தங்கச்சிலாம் இல்ல. கவிதைன்னா இப்ப நீ சொன்னியே அதத்தான் கவிதைன்னு சொல்வாங்க. அப்படியா? இப்ப நான் பாடிட்டு இருந்தேனே, அதான் கவிதாவா? குண்டு பாட்டி, இந்த கவிதையை நானே எங்க அண்ணனும் சேர்ந்து எழுதணும். இப்ப பாரு, நான் எழுதாமலேயே எவ்வளவு அழகா கவிதை சொல்ல போறேன்னு. வாங்க வாங்க அண்ணங்களா, தம்பிகளா, வாங்க வந்து எங்க வித்தியாசமான இந்த அப்புறம் என்ன ரொட்டியை சாப்பிடுங்க, இருமலை துரத்துங்க. ஓய், இருமல் எப்படி குறையும்? எண்ணெயில செஞ்சதை சாப்பிட்டா தொண்டை இன்னும் கெட்டு போகும். அட குண்டு பாட்டி, நீங்க இருக்கீங்களே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சோண்டு போய் சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? நம்ம பருப்பு ரொட்டி வித்து போகுதுல்ல. அட கடவுளே.